என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஒரு வகையிலே தாவீது இந்த பாடலை சொல்லியிருந்தாலும் கூட, இந்த வார்த்தை இந்த நாட்களில் நாம் திருவிழா கொண்டாடுகிற மகதலேன் மரியாளுக்கு ஒப்பாய் ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் மகதலேன் மரியாளுடைய உயிர் ஆண்டவர் மீதும் தாகம் கொண்டிருந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழுகின்ற நாட்களை பணிவிடை செய்தார்கள், பணிந்து வாழ்ந்தார்கள், உடன் இருந்தார்கள், உதவி செய்தார்கள். நல்ல காலத்தில் மட்டுமல்ல, சிறைப்படுத்தி சென்று அவரை சித்திரவதை செய்கின்ற பொழுது சிலுவையின் பாடுகளுக்கு அவரை கையளிக்கின்றவன் அவர் உடன் இருந்தார்கள். அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த மகதலேன் மரியாள் உடன் இருந்தார்கள், சிலுவை மட்டும் இருந்தார்கள். மரித்த பிறகும் துக்கம் தாங்காதபடி ஆண்டவர் மீது அது தாகம் கொண்டபடியினால் அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தரிசிக்க போனாங்க, அது உடம்பை பார்க்க போனாங்க, தைலம் பூச போனாங்க. காரணம் என்ன? கடவுள் மீது கொண்டுள்ள தாகம். இந்த வார்த்தை கிட்டத்தட்ட யாருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னா, மகதலேன் மரியாள் அம்மாவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அவருடைய பணி வாழ்வு, அவள் கடவுளோடு இருந்த உடனிருப்பு வாழ்வு, கடவுளுக்கு உதவி செய்த வாழ்வு, சிலுவை மட்டும் அவள் தொடர்ந்த வாழ்வு, மரித்த பிறகும் ஆண்டவரை தேடிய வாழ்வு, அதிகாலமே ஆண்டவரை தேடிய வாழ்வு, தனிமையாய் சென்று கல்லறையில் அதிகாலமே ஆண்டவரை தேடிய வாழ்வு, ஆண்டவருடைய உடலை பார்க்க வேண்டும் இருந்த அந்த ஆசை, விருப்பம், அவருடைய உயிர் ஆண்டவர் மீது எத்தனை தாகம் கொண்டது என்பதை எண்பிக்கிறது. நாமும் இத்தகைய வழியில் பயணிப்போம். நம்முடைய உயிர் ஆண்டவர் மீது மட்டும் தாகம் கொண்டதாக இருக்கட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.